இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணோம், யூஎஸ்க்கு பிடிக்கல, இல்ல அவங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்றோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரைட்? ஸோ அதனால எல்லா கவர்மெண்ட்ஸ் வேர்ல்டு வைட், இப்போ நிறைய கண்ட்ரிஸோட பேர் சொன்னேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னா யூஎஸ்டி வேணா கோல்டை வாங்குவோம். எதுக்குன்னா கோல்டை நீங்க சாங்ஷன் பண்ண முடியாது, உங்களோட வால்ட் உங்களோட வேர் ஹவுஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க, ரைட்? அண்ட் எவனும் வந்து அதை எடுத்து போக முடியாது, சேஃபான அசெட், எப்போ வேணா நீங்க வந்து லிக்விடேட் பண்ணலாம், எப்போ வேணா விற்கலாம் அதை. அண்ட் அது வந்து கோல்டு வந்து ஒரு ஹாட் கேஷ் மாதிரி, ரைட்? ஸோ யூஎஸ்டி டாலருக்கு பதிலாக, ஐ மீன் யூஎஸ் டாலருக்கு பதிலாக மக்கள் வந்து எல்லாரும், ஐ மீன் ரிசர்வ்ஸ் பேங்க் வந்து எல்லாரும் கோல்டை வந்து வாங்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு தான் இந்த ரேலி. ஓகே, ஸோ என்ன ஆக போகுது நெக்ஸ்ட்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஒன்று, சில பேர் என்ன நினைக்கிறேன், இப்போ ரீசன்ட் கரெக்ஷன் வந்து இவ்வளோ ஃபாஸ்டா எந்த கமாடிட்டி போனாலும் ஒரு கரெக்ஷன் வந்தது வந்து பெரிய விஷயம் இல்லை, அது வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் தான். இது வந்து ஒரு பேர் ஃபேஸ்லயோ கோல்டு வந்து இன்னும் கீழே போகுமோ அந்த மாதிரி நான் வந்து இதை எதிர்பார்க்கல. ஏன்னா கோல்டு பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ இன்வெஸ்டர் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டாக் வாங்குவோம், இல்லை ஏதாவது ஒரு கமாடிட்டி வாங்குறோம்னா ப்ராஃபிட் பார்த்த உடனே வித்துட்டு வெளியே வந்துடும்.